அந்த காலகட்டத்தில் அன்னை காட்சி கொடுத்த அந்த நேரத்தில் இந்த வேளாங்கண்ணியும் ஒரு கப்பல் துறைமுக நகரமாக இருந்திருக்கிறது என்பது வரலாற்று செய்தி. துறைமுகம் என்றால் அங்கு இருக்கின்ற வரலாற்று சான்றுகள் சொல்லுகின்றன. நம் இந்த வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய காட்சியெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு தெரிகின்ற ஒரு உண்மை என்னன்னா, இந்த அன்னை காட்சி கொடுக்கின்ற அந்த சிறுவர்களாக இருக்கலாம் அல்லது இளைஞர்களாக இருக்கலாம், ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு 11 வயது உள்ளவர்கள். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை காட்சி கொடுத்தது அது பால்கார பாலகனாக இருக்கலாம், மோர்கார சிறுவனாக இருக்கலாம், 11 வயது. ஜாதி மதம் மொழி இனம் கடந்து உலகமே இந்த வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்துக்கு குழுமிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த அன்னை அருள் நிறைந்தவளாக இருக்கிறாள். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜபங்களும் வாழ்த்துக்களும். அருள் நிறைந்தவளே என்ற அன்னையினுடைய இந்த குறுந்தொடர் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருள் நிறைந்தவளே வாழ்க என்று தொடங்கி அன்னை எவ்வாறு அருளால் நிறைந்தால், கடவுளுடைய ஆசிரால் நிரப்ப பெற்றால், கடவுளுடைய அருளால் எப்படி அன்னை மரியாள் கருவுற்றாள் என்பதை நாம் இதற்கு முந்தைய தொடரிலே பார்த்தோம். இப்பொழுது அந்த அருள் நிறைந்த அன்னை எவ்வாறு அருள் பாலிக்கிறாள், அல்லது நாம் கொண்டாட போகின்ற இந்த ஆரோக்கிய அன்னை, ஆரோக்கியனுடைய ஆண்டு பெருவிழா, அந்த ஆரோக்கிய அன்னை அருள் பாலிக்கின்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலம், இந்த வேளாங்கண்ணி என்ற இந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த ஆரோக்கிய அன்னை திருத்தலம் இன்று இந்த அளவுக்கு ஜொலிக்கிறது என்றால் ஏறக்குறைய 25 ஆண்டுகால ஒரு வளர்ச்சி, மாபெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 12,000ற்கு மேற்பட்ட குடிமக்கள் இப்போது இங்கே இருக்கின்றார்கள். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அன்னை காட்சி கொடுத்த இந்த இடம் சரியான ஒரு குக்கிராமம். வேளாளர்கள், வேளாளன் கன்னி வேளாளர்கள் அதிகமாக இருந்த இடம். அவர்கள் செய்த தொழில் விவசாயம், பண்ணைகள் நிறைந்த இடம். வேளாளர் கன்னி என்ற காணி என்ற இடம் நிறைந்ததினாலே தான் இது வேளாண் கன்னி என்று அழைக்கப்படுகிறது என்பது வரலாற்று துன்பமாக இருக்கின்றது. எனவே இந்த வேளாங்கண்ணி என்பது நாகப்பட்டினத்திற்கு தெற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. ஒரு குக்கிராமமாக இருந்தது. ஆனால் இந்த தாய் அருள் நிறைந்தவள், ஆரோக்கிய தாயாக அவள் காட்சி கொடுத்ததனால்தான் இந்த வேளாங்கண்ணி என்ற இந்த நகரம் இப்பொழுது ஒரு மாபெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் அன்னை காட்சி கொடுத்த அந்த நேரத்தில் இந்த வேளாங்கண்ணியும் ஒரு கப்பல் துறைமுக நகரமாக இருந்திருக்கிறது என்பது வரலாற்று செய்தி. துறைமுகம் என்றால் அங்கு இருக்கின்ற வரலாற்று சான்றுகள் சொல்லுகின்றன. வேளாங்கண்ணியிலிருந்து அந்த வேளாங்கண்ணிக்கு மேற்கே உள்ள கால்வாயானது கப்பலிலிருந்து பொருட்களை வேதாரண்யத்துக்கு கொண்டு செல்வதற்காக தோண்டப்பட்ட கால்வாய் என்பதும் இப்பொழுது நாம் வேளாங்கண்ணிக்கு மேற்கே அதை பார்க்கிறோம். ஆக பிறகு காலப்போக்கிலே இந்த வேளாங்கண்ணி அந்த துறைமுகமானது நாகப்பட்டினத்திற்கு நகர்ந்திருக்கிறது. அந்தளவுக்கு வேளாங்கண்ணி அன்றைய காலகட்டத்தில் ஒரு வியாபார நோக்கத்திற்காக பயன்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது, தலமாக இருந்திருக்கிறது. வேளாங்கண்ணியிலிருந்து ரோமைக்கும் கிரேக்கத்திற்கும் வியாபார தொடர்பு இருந்ததாகவும் வரலாற்று சான்றுகள் சொல்லுகின்றன. அந்தளவுக்கு பெயர் பெற்று இந்த வேளாங்கண்ணி இருந்ததனால்தான், வியாபார தலமாக இருந்ததனால்தான் இன்று இது ஒரு மாபெரும் வளர்ச்சியை அடைந்திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த வேளாங்கண்ணியில் அருள் நிறைந்தவளான அந்த தாய் ஆரோக்கிய தாயாக காட்சி கொடுத்திருக்கிறார். இது ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் அன்னை காட்சி கொடுத்த பிறகு இன்று உலகமே இந்த வேளாங்கண்ணி அப்படிங்கிற அந்த இடத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த இடத்தை திரும்பி பார்க்க வைத்ததற்கு காரணம் என்னவென்றால் அன்னை கொடுத்த அந்த காட்சி. என்ன அந்த காட்சி என்றால், இந்த வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய காட்சியெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு தெரிகின்ற ஒரு உண்மை என்னன்னா, இந்த அன்னை காட்சி கொடுக்கின்ற அந்த சிறுவர்களாக இருக்கலாம் அல்லது இளைஞர்களாக இருக்கலாம், ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு 11 வயது உள்ளவர்கள். 11th 12th
ஒரு 10 வயசு 11 வயசு 12 வயசு நிரம்பியவர்கள். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை காட்சி கொடுத்தது, அது பால்கார பாலகனாக இருக்கலாம், மோர்கார சிறுவனாக இருக்கலாம், 11 வயது அடலசன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, இந்து சிறுவர்கள். இப்போ லூர்து நகர் புனித கன்னிமரியா நம்ம சொல்லுகிறோம், ஏன்னா லூர்து நகரில் காட்சி கொடுத்ததுனால. இப்போ லூர்து நகரிலே அன்னை காட்சி கொடுத்தது ஒரு சிறுமிக்கு 14 வயது, அவளும் ஆடு மேய்க்கிறவர். ஆடு மேய்க்க போன இடத்துல மாதா காட்சி கொடுத்தாங்க. பாத்திமா நகர் புனித கன்னிமரியா. இப்போ பாத்திமா நகரிலே அன்னை காட்சி கொடுத்தது இந்த ஆடு மேய்க்கின்ற சிறுவர்களுக்கு 10 வயசு 9 வயசு 8 வயசு, லூச்சியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ. அன்னை காட்சி கொடுக்கின்ற அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா 11 வயது சிறுவர்களிடத்திலே சிறுமிகளிடத்திலே காட்சி கொடுக்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த மாதிரி தான் நம்முடைய பால்கார பாலகனுக்கும் மோர்கார சிறுவனுக்கும் அன்னை காட்சி கொடுத்து நம்பிக்கையினுடைய ஒரு சிகரமாக இருந்து அவர்களுடைய அந்த நம்பிக்கை அந்த சிறுவர்கள் மூலமாக இன்று உலகமே இந்த நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அன்னை மரியா அந்த குழந்தைகளிடத்திலே பார்த்த அந்த எளிய மனது, அவர்கள் கொண்டு வந்த அந்த நம்பிக்கை இந்த உலக மக்களையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அதனால்தான் இன்று ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து உலகமே இந்த வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்துக்கு குழுமிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த அன்னை அருள் நிறைந்தவளாக இருக்கிறாள், அருள் பாலிக்கிறாள். அன்னை அருள் பாலிக்கும் இந்த வேளாங்கண்ணியிலே நாம் இங்கே அன்னையை தேடி வந்திருக்கின்றோம். எனவே நம்பிக்கையோடு அன்னையை நோக்கி நாம் திரும்பி தேடி வருகின்ற போது அந்த அன்னை நம்மை அருளால் நிரப்புவாள், நாமும் அருள் பெற்றவர்களாக மாறுவோம். அப்போ அருள் நிறைந்த அன்னை நம்மையும் அருள் பெற்றவர்களாக மாற்றுவாள் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.